ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குஹாலயம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரொம்பவே விசேஷமான ஒரு வீடியோ. தமிழ் மாதங்களில் தை மாதம் அம்மன் வழிபாட்டுக்கு ரொம்பவே உகந்தது. அதுவும் இந்த தைவள்ளி அன்னைக்கு அம்மனுக்கு மாவிளக்கு போட்டு வழிபடுவது மங்களகரமான வாழ்க்கையை தரும்னு சொல்லுவாங்க. நான் ஒவ்வொரு வருஷமும் ஆடி வெள்ளி தை வெள்ளியில் கோமதி அம்மனுக்கு மாவிளக்கு போடுவேன். மாவிளக்கு ஏற்றி அம்மனை வேண்டிக்கிட்டா வீட்டில் செல்வம் பெருகும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. மாவிளக்கு மாவுக்கு பச்சரிசியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அப்புறமா அதில் உள்ள தண்ணியை வடிய வச்சுட்டு நிழலில் ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அந்த மாவோட பொடிச்ச வெல்லம், ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ மாவிளக்கை ஒரு பித்தளை தட்டுலேயோ அல்லது வாழை இலையிலையோ வச்சுக்கலாம். அப்புறமா அதில் பஞ்சு திரி போட்டு நல்லா தாராளமாக நெய் ஊற்றி தீபம் ஏற்றணும். மாவிளக்கு தீபம் எரியும் போது அந்த இடமே ஒரு தெய்வீகமான அதிர்வை, அதாவது டிவைன் வைப்ரேஷனை கொடுக்கும். அம்மன் பாடல்கள் அல்லது லலிதா சகஸ்ரநாமம் சொல்லிகிட்டே பூஜை பண்ணுறது இன்னும் விசேஷம். இந்த விளக்கு தானாகவே குளிரணும், அதாவது மலை ஏறணும். அது வரைக்கும் அம்மனை மனமுருகி வேண்டிக்கணும். பூஜை முடிஞ்சதும் இந்த மாவை பிரசாதமாக எல்லாருக்கும் கொடுக்கலாம். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான ஆனால் விசேஷமான தைவள்ளி மாவிளக்கு தயார். நீங்களும் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மனோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் தம்ஸ் அப் கொடுங்க. உங்கள் வீட்டில் மாவிளக்கு பூஜை எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய ஆன்மீக மற்றும் பயனுள்ள வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.